பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு அப்பாவை காணவில்லை என்ற குட்டிக்கதையை தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்கின்ற நடிகர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அதற்கு எதிர்வினையாற்றும் விதமாக கணவனை தேடும் மனைவி அப்படிங்கிற இன்னொரு குட்டிக்கதையை தமிழக சட்டப்பேரவையினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதார பிரச்சனையாக இருக்கின்ற காவிரி நதிநீர் சிக்கல் இருக்குது. அந்த காவிரியின் மீது கூடுதலாக ஒரு அணையை கட்டியே தீர்வோம் என்ற முழு முனைப்போடு கர்நாடகத்தில் இருக்கிற ஆளுங்கட்சி செயல்படுது. அதற்கு ஆதரவாக முழு ஆதரவாக எதிர்கட்சியும் செயல்படுது. எப்படியேனும் ஒரு சொட்டு தண்ணியை கூட தமிழ்நாட்டுக்கு கொடுத்து விட மாட்டோம் என்ற உறுதியில் கர்நாடகத்தில் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் வேலை செய்து கொண்டிருக்கின்றது. இப்போ பணிகள் தீவிரமாக போயிட்டு இருக்கு. அதே போல் கேரளாவில் பொறுத்தவரையிலும் முல்லை பெரியாறு அணையில் ஒரு சொட்டு தண்ணியை கூட கூடுதலாக தேக்குவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு சிக்கல் போயிட்டு இருக்கு. அதே போல் கேரளா பகுதியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு ஓடி வருகின்ற எல்லா நீர்மூலங்களையும் தடுக்கின்ற வேலையை கேரளா அரசு செய்து கொண்டிருக்கின்றது. ஆந்திராவை பொறுத்தவரையிலையும் ஏறக்குறைய சென்னை முழுமையாக நம்மளால் கைப்பற்றப்பட்டு விட்டது, அதனால அந்த சிக்கலோடு நம்ம நின்றுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து அப்படி நிற்கிது. இந்த சூழலில் தான் தமிழர்களினுடைய இறையாண்மை பொருந்திய சிக்கல்களை பேசி அதற்கு ஒரு சரியான தீர்வை எடுக்க வேண்டும் என்ற நிலையில் இருக்கின்ற தமிழக சட்டப்பேரவையில் கூத்தும் கும்மாளமும் கேலியும் கிண்டலும், இன்னும் சொல்லப்போனால் அந்த கதை இந்த கதை சினிமா கதைகளில் பேசுகின்ற ஒரு நிலைமைக்கு தமிழக சட்டப்பேரவை தள்ளப்பட்டு இருக்கின்றது. உண்மையிலேயே இது 14வது சட்டப்பேரவை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சுதந்திரம் பெற்ற நாள்லேருந்து இது ஒரு 14வது சட்டப்பேரவை. 14வது சட்டப்பேரவை அலங்கரிக்கிறது தமிழக வெற்றி கழகம் அப்படின்லாம் பேசியிருக்கிறாங்க. நமக்கு அந்த அளவுக்கு கூட போக வேண்டியதில்லை. இதுவரை தமிழகத்தினுடைய முதல்வராக இருந்தவர்கள், அவர்கள் படித்தவர்களா படிக்காதவங்களா, அந்த பதவியில் இருந்தவர்கள் என்ன மாதிரி இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இந்த வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ரொம்ப பழைய வரலாறும் தெரியாது. காமராஜர்லேருந்து கூட நம்ம தெரிஞ்சுக்குவோமே. காமராஜரை பொறுத்தவரையிலையும் படிக்காதவர் அப்படிங்கிறதை தாண்டி அவர் சட்டப்பேரவையில் என்னென்னத்தை பேசினார், அதாவது எதிர்கட்சியினரை என்ன மாதிரியெல்லாம் நடத்தினார், எவ்வளவு கண்ணியமாக நடத்தினார். அவர் ஒரு சட்டப்பேரவையை மட்டுமல்ல, தான் இருக்கின்ற இல்லத்தை மட்டுமல்ல, மொத்த நாட்டையும் அவர் எவ்வளவு மேன்மையாக நடத்தினார், எவ்வளவு கண்ணியமாக நடத்தினார் அப்படின்னு நாம் சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை, எல்லாருக்குமே தெரியும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அண்ணா 1967 எப்படியோ கட்சி ஆரம்பித்து ஒரு மிக குறுகிய காலத்தை அவரால் ஆட்சி அதிகாரத்தை தக்க வைக்க முடிஞ்சது, அதிகாரத்தினுடைய உயரத்தில் இருக்க முடிஞ்சது. அதன் பிறகு அவருக்கு உடல் நல சிக்கல்னால அவர் இறந்து போயிடுறாரு. அண்ணாவினுடைய சட்டமன்றத்தினுடைய அந்த பேச்சு இருக்கு இல்லையா, அந்த பேச்செல்லாம் எடுத்து கேட்டு பார்த்தா இன்னைக்கும் அண்ணாவை கொண்டாடுகின்ற ஒரு நிலை. அதாவது தத்துவம் வேறு, அவங்க கடைபிடித்த அந்த கொள்கைகள்லாம் வேறு, அதெல்லாம் விட்டுடுவோம். ஆனால் ஒரு சொல்லாடல், ஒரு சட்டப்பேரவையினுடைய மாண்பு, அதையெல்லாம் எவ்வாறு நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அண்ணாவிடம் அவ்வளவு தெளிவான ஒரு எண்ணம். அதே போல் பொதுத்தளத்தில் எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது அப்படிங்கிற தெளிவு இந்த தமிழக நிலத்தில் அண்ணாவிற்கு இருந்த தெளிவு அடுத்தது யாருக்குமே இல்லை. குறிப்பாக அதன் பிறகு அண்ணன் சீமான் அவர்களுக்கு இருக்கே ஒழிய அதற்கு முன்னாடி இருந்த யாருக்குமே இல்லைன்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவிற்கு தெளிவுடைய ஒரு முதல்வராக அந்த இடத்தை அலங்கரித்தவர் அண்ணாவினுடைய மறைவுக்கு பிறகு ஏதோ ஒரு உள்ளடி வேலையோ அல்லது ஆளுங்கட்சியில் ஏதோ செஞ்சு கலைஞர் கருணாநிதி அந்த உயரத்தை அடைகிறாரு. கலைஞர் கருணாநிதி கட்சிக்குள்ள இதிலெல்லாம் எப்படியோ இருந்தாலும் சரி, சட்டப்பேரவையில் அந்த இடத்திற்கு உரிய மாண்பை கலைஞர் கருணாநிதி அவர்களும் பாதுகாத்தார் என்று சொல்லலாம். ஜெயலலிதா அவர்களை சண்டை போட்டாங்க, அது அந்த ஒரு இன்சிடெண்ட்டை தவிர எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய சட்டப்பேரவையில் நீயா நானா அப்படி லாவணி கச்சேரி எல்லாம் ஒன்றுமே இல்லாது நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகு எம்ஜிஆர் 1972 எம்ஜிஆரினுடைய அமைச்சரவை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எம்ஜிஆருக்கு கோபம் இருக்கும், ஒருத்தன் எதிர்த்து பேசிட்டான்னா அவன் மேலே பெரிய வன்மம் இருக்கும். ஆளுங்கட்சியிலேயே, அதாவது தன்னுடைய இருக்கிறவனே துரோகம் செய்தாங்கன்னா
அந்த சட்டப்பேரவையிலெல்லாம் கட்டி பிடிச்சி அன்பை பாராட்டிட்டு வந்து ராமபுரம் தோட்டத்துக்கு வர சொல்லி உரின்னு உரிச்சிருவார், அது வேற விஷயம். ஆனால் சட்டப்பேரவையில் என்ன செய்ய வேண்டும், சட்டப்பேரவையில் எதை பேச வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், நம்ம உறுப்பினர்களை எப்படி நடத்த வேண்டும், எதிர்க்கட்சி உறுப்பினர்களை எப்படி நடத்த வேண்டும் என்று எம்ஜிஆரும் மிகப்பெரிய பக்குவத்தோடு நடந்து கொண்டது தான். அதன் பிறகு ஜெயலலிதா அவர்களுடைய சட்டப்பேரவையினுடைய அந்த ஆளுமை திறன் இருக்கு இல்லையா, எந்த அமைச்சரும் எல்லாரும் பேருக்கு தான் அமைச்சராக இருப்பாங்க. எல்லா அமைச்சரும் சொல்ல வேண்டிய பதிலை ஒற்றை ஆளாக எல்லா கேள்விகளுக்கும், எதிர்க்கட்சியினர் கேட்கின்ற எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்கக்கூடிய ஒற்றை திறமை உள்ள ஒரு ஆளுன்னா அது ஜெயலலிதா தான். ஜெயலலிதா அவர்களுடைய கொள்கை கோட்பாடு இதிலெல்லாம் நமக்கு எந்தவித உடன்பாடும் இல்லை அப்படின்னா கூட, சட்டப்பேரவையில் ஒரு சிங்கம் மாதிரி அவங்க உட்கார்ந்துருந்த அந்த பொலிவு, அந்த சிங்கம் மாதிரியான அந்த கர்ஜனையோடு பேசுகின்ற தெளிவு, அதெல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து உண்மையிலேயே அவருக்கென்று உள்ள தனி அம்சம்னு சொல்லலாம். அவர்கள் அலங்கரித்த அந்த இருக்கை, அப்படிப்பட்ட இருக்கை. ஜெயலலிதாவுக்கு பிறகும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தற்காலிக முதல்வராக இருந்த ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரையிலையும் வந்து பேசலாம், அமைதியாக இருந்தால் கூட அந்த இடத்துக்கு உள்ள மரியாதையோடு அவர் இருந்துட்டார். அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பொழுதும் கூட மிக நேர்மையாக சொல்லணும்னா அந்த அவைக்கு உரிய மாண்போடு நடந்து கொண்டார். கூச்சல் இருக்கலாம், குழப்பல் இருக்கலாம், எல்லாம் வெளியில் நடப்பு இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டையை கிழிச்சிட்டு கூட வெளியில் வந்தார். அதெல்லாம் நடந்துச்சு தான். ஆனால் அந்த இடத்துல கண்ணியத்தோடு நடந்து கொண்டார். அதாவது முதல்வர் என்கின்ற பொறுப்பில் இருக்கும் பொழுது அந்த பொறுப்புணர்வோடு நடந்து கொண்டார். அதன் பிறகு கடந்த பேரவை கூட்டத்தொடரில் கடந்த ஆட்சியில் இருந்த மு க ஸ்டாலின் அவர்களும் அவருக்கு பேச தெரியுது, படிக்க தெரியுது, பார்த்து படிக்கிறாரு என்பதையெல்லாம் தாண்டி அது வந்து அந்த அவைக்குரிய மாண்பு கெடாமல் மு க ஸ்டாலின் அவர்களும் பார்த்துக்கிட்டாரு. இப்போ நான் சொல்ல வர்றேனே, இப்போ இதெல்லாம் நான் சொல்லிட்டேன் இல்லையா, இன்னும் ஒரு குட்டி கதையை நான் சொல்கிறேன். இவங்க எல்லாம் குட்டி கதை சொல்கிறாங்க இல்லை, நம்ம ஒரு குட்டி கதை சொல்லுவோம். இது சுகி சிவம் வந்து வெகு சமீபத்தில் சொன்ன கதை. என்னென்னா, ஒரு மருத்துவருக்காக காத்திருக்கிறாரு சுகி சிவம் அவர்கள். மருத்துவர் இந்த நேரத்தில் வர்றேன்னு சொல்லிட்டு வரலை, ரொம்ப தாமதமாக வர்றாரு. அப்போ அந்த மருத்துவர்கிட்ட சுகிசிவம் கேட்குறாரு, ஏன் இவ்வளோ தாமதம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இல்லை, வரும்பொழுது ஒரு தம்பி வந்து விஷத்தை குடிச்சிட்டு அட்மிட் ஆகிட்டான், அவனை வந்து சரி பண்ணிவிட்டு வர்றதுக்கு வந்து தாமதம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் ஒரு மருத்துவராக இருக்கிறீங்க, நீங்கள் இது மாதிரி ஒரு பேஷண்ட் அட்டன் பண்ணும் பொழுது இவ்வளோ வருத்தம்லாம் படக்கூடாது, எதற்காக இப்படி வருத்தப்படுறீங்கன்னு மறுபடியும் சுகிசிவம் கேட்குறாரு. அதுக்கு மருத்துவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த தம்பி விஷம் குடித்ததுலெல்லாம் கூட தப்பு இல்லை, நான் ஏன்டா விஷம் குடித்தேன்னு கேட்டதுக்கு அவன் சொன்னான், அந்த சொன்ன பதில் தான் எனக்கு ரொம்ப உறுத்தலாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன பதில் சொன்னான் அப்படின்னு இவர் கேட்டவுடனே, இல்லை அது காதல் தோல்வினால் வந்து அவன் விஷம் குடிக்கிறான், எல்லா படத்துலேயும் காமிப்பாங்க, அந்த காதலியை சேர்த்து வைக்கிறதுக்காக காதலன் வந்து விஷம் குடித்தா உடனடியாக அந்த காதலனும் காதலியையும் சேர்த்து வச்சு கல்யாணத்தில் முடிச்சு விட்ருவாங்க, அது மாதிரியும் நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து விஷத்தை குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லியிருக்கிறான். அடப்பாவி, நீ விஷத்தை குடிச்சிட்ட, ஆனால் வயிறு ஃபுல்லாக வெந்து போயிருச்சே, நீ எழுந்து நடக்கவே இன்னும் பல வருஷமாகுமே, நீ எப்படி கல்யாணம் பண்ண போகிற அப்படின்னு நான் அவன்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அதாவது படத்தை பார்த்து அதே போல் நமக்கு நடக்கும்னு சொல்லிட்டு விஷத்தை குடித்த அந்த தம்பியும், படத்தை பார்த்து இவர் வந்து நல்லது செய்வார்னு நம்பின தமிழ்நாட்டு மக்களும் விஷம் குடித்த நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு அந்த கதை முடியும். உண்மையிலேயே விஷம் குடித்த நிலைமையில தான் தமிழ்நாடு இருக்குது. அதுக்கு ஒற்றை சான்று வந்து சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் நடக்கிறது. ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குதுங்க. என்னங்க, ஒரு தமிழகத்தினுடைய முதல்வர் என்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர், ஒரு முன்னாள் முதல்வராகவே இருக்கலாம், அவர் ஒரு தொகுதியில் போட்டி போட்டு தோற்று போடுறாரு. தோற்று போகின்றது வந்து அவ்வளோ பெரிய குற்றமா? தோற்று போகிறத வந்து அப்பாவை காணவில்லை என்று கன்சிமிட்டும் அதுன்னு அது ஒரு கேள்விங்க. இங்கே மேகதாது பிரச்சனை இருக்குது, தமிழ்நாட்டில் ஆயிரம் பிரச்சனை இருக்குது, தீர்க்கப்பட வேண்டிய 1000 பிரச்சனை இருக்குது. அது குறித்து பேசி அது குறித்து விவாதம் நடத்தணும் அப்படின்னு சொன்னால், இவர் வந்து கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் பேசியிருக்கிறாரு. எல்லாமே சினிமா படத்தில் வர்ற வசனங்கள், எல்லாமே முழுக்க என்ன சொல்கிறது, அபத்தத்தின் உச்சம். சரி, அதுதான் பரவாயில்ல அப்படின்னு சொன்னால், இந்த படத்தில் வந்து கேமரா ரைட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே போல் நான் எல்லாரும் எழுந்திரிச்சு போயிட்டாங்க,
இருந்தாலும் நான் ஒரு ஆக்ஷன் பண்ணிக்கலான்னு தோணுது, அதனால பண்ணிக்கலாங்களா அப்படின்னு இவர் கேட்குறாரு. அவர் வந்து சபாநாயகர், ஐயோ கேவலம், அவர் வந்து எம்ஜிஆரிடம் இருந்து ஞானப்பால் குடித்த சபாநாயகர் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு. அவர் இந்த இப்படி பைத்தியகாரத்தனமாக ஏதோ சரி என்ன எனக்கு நான் என்ன சொல்கிறேன், உனக்கு தற்காலிகமாக அதிகாரத்தை கொடுத்துருக்காங்களே ஒழிய நீ ஒரு நிரந்தர அரசனாக பிஹேவ் பண்ணுறதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடுமையிலும் கொடுமை. சரி இதுதான் அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனே அங்கிட்ட எதிர்க்கட்சி தலைவர் வந்து அப்பாவை காணவில்லை அப்படின்னு சொல்லி இவரு குட்டி கதை சொல்கிறாரு. செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் புருஷனை காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு கொடுத்து தேடிக்கிட்டு இருக்கிற கதையெல்லாம் குட்டி கதையெல்லாம் இருக்கே, இதெல்லாம் இவருக்கு தெரியுமா அப்படின்னு அவர் பதில் சொல்லியிருக்கிறாரு. நான் சொன்னது ஆரம்பத்தில், இந்த காணொலி பதிவினுடைய ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி, மேகதாது அணையை கட்டியே தீர்வோம் என்று அங்கே ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஒன்றா நிற்கிது. நீங்கள் வந்து முல்லை பெரியாறு அணையில் ஒரு அங்குலம் கூட உயர்த்த விட மாட்டோம் நீரை அப்படின்னு சொல்லிட்டு கேரள அரசு, கேரளாவினுடைய ஆளுங்கட்சி எதிர்கட்சியும் ஒன்றா நிற்கிது. தமிழ்நாட்டை கபலீகரம் செய்தே ஆகுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கருடைய அந்த அதிகார மையம் வந்து சென்னையை கபலீகரம் செய்து நிற்கிது. இதெல்லாம் நிற்கிது. தமிழ்நாடு எங்கே போய் நிற்கிது தெரியுமா? குட்டி கதை சொல்லி இந்த குட்டியை பற்றி அந்த குட்டி பேசுகிறதும், அந்த குட்டியை பற்றி இந்த குட்டி பேசுகிறதும், இவர் பக்கத்து இருக்கிற 108 பேரும் தட்டு 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 தட்டுன்னு தட்டுறதும், அந்த பக்கத்து இருக்கிற அந்த 57 பேரும் அவர் பேசுனா தட்டு 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 தட்டுன்னு தட்டுறதும், உண்மையிலேயே இந்த நான் ஸ்விக்கி சிவம் கதையில் சொன்னது மாதிரி இந்த பொழப்பு, இந்த நிலைமைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டதற்கு உண்மையிலேயே எல்லாரும் விஷம் முடிச்சு செத்துருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஒரு அரசியல் ஒரு மக்களினுடைய இறையாண்மை பொருந்திய அதிகாரங்களை பாதுகாத்து அந்த மக்களை வந்து நல்வாழ்வுக்கு கொண்டு செல்லக்கூடிய திட்டங்களை தீட்டக்கூடிய ஒரு சட்டப்பேரவையில் அவன் புருஷனை காணான்னு அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு எதிர்கட்சி தலைவரும் உங்கள் அப்பன் தோத்து போயிட்டான்னு இவரும் பேசுகிறது வந்து எவ்வளோ பெரிய கேவலமான நடவடிக்கை. அதுலேயும் பார்த்தீங்கன்னா, தனக்கு நடிகராக இருந்தப்போ தனக்கு நடிகைகள் வந்து பார்க்குவதற்கு கால் ஷீட்டு ஒதுக்குன ஒருத்தனை கொண்டுட்டு வந்து முதலமைச்சரினுடைய தனி செயலாளராக போட்டதெல்லாம் எவ்வளோ பெரிய அதிகார திமிர் அப்படின்றது நம்மளால் கணிக்கக்கூட முடியலை. இதில் உள்ள ஆபத்தை நம்மளால், இது என்ன நிலைமையில் போய் முடிய போகுது அப்படிங்கிற ஆபத்தை வந்து நம்மளால் உணர்வதற்கே அச்சமாக இருக்குது அப்படிங்கிறதான் நிலைமை. உண்மையிலேயே இந்த தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய பாவத்தை செய்திருக்கிறார்கள். பாவத்தை செய்தவர்கள் அதை என்ன சொல்வது, உப்பு தின்னவன் தண்ணியை குடிச்சு தான் ஆகணும், தப்பு செஞ்சவன் தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற நிலைமையில் தான் இந்த 1.25 கோடி போட்டுச்சுல்ல தற்கொலைகளுக்கு, 1.25 கோடி போட்டதனுடைய விளைவு இன்னைக்கு இந்த கேவலத்தெல்லாம், அதாவது சட்டப்பேரவையில் யார் யார் மாண்பை பாதுகாத்தார்களோ அவங்க எல்லாம் அங்கே படமாக கூட இருக்கக்கூடாதுன்னு டமால்னு விழுந்து அந்த படம்லாம் நொறுங்கிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப கேவலத்தினுடைய உச்சமாக இருக்குது. உண்மையிலே இதையெல்லாம் எப்படி மாற்ற போகிறாங்க, இது என்ன, இந்த போக்கு எப்படி மாறப்போகுது அப்படிங்கிற கேள்வி நமக்கு மனதை வந்து மிகப்பெரிய என்ன சொல்கிறது கேள்விகளால் வந்து நிரம்ப பெற்றிருக்கு நம்ம மனசு. இதை நம்ம பேசாமையும் இருக்க முடியல, பேசாமையும் கடந்து போக முடியல, இந்த கருமத்தெல்லாம் சகிச்சுக்கிட்டும் வாழ முடியல அப்படிங்கிற ஒரு இக்கட்டான நிலைமையில தான் நம்மளை மாதிரி அறிவு சமூகத்தின் மீது தேடல் கொண்டவர்கள், இந்த தமிழக மக்கள் வந்து அறிவு சமூகம் மக்களாக இருக்க வேண்டும், அவர்கள் உண்மையிலேயே அறிவு சமூகத்தினுடைய பிள்ளைகள் என்று நம்பியவர்களுடைய மனநிலையெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப பெரிய வருத்தத்தில் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த காணொளியின் நோக்கம். உண்மையிலேயே விஜய் அவர்களுக்கு வாக்கு செலுத்தியவர்கள் செய்த பாவம் என்ன தெரியுமா? என்ன பாவம்னு கேட்குறீங்களா? அந்த பாவம் தான் இங்கே சட்டப்பேரவையில் வந்து இப்படி கழுத்தை அறுத்துக்கிறது. உண்மையிலேயே இந்த இது அவர் கழுத்தை இருக்கல, எல்லா ஓட்டு போட்டவங்க வாழ்கிறவங்க இந்த தமிழ்நாட்டில் வந்து இந்த சட்டப்பேரவையை நம்பி நிற்கிறவங்க எல்லார் கழுத்தையும் அறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த காணொலி பதிவின் வாயிலாக நாம் சொல்கிற செய்தி. நீங்கள் திருந்துங்க அப்படின்னு நாம் யாரை பார்த்து சொல்கிறதுன்னு தெரியல, யார் தான் வாக்கு செலுத்தினாங்கன்னு தெரியல. நம்ம போய் கேட்கும் போதெல்லாம் உங்களுக்கு தான் போட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு தான் போட்டோன்னு சொன்னவன் போட்டிருந்தா கூட நம்ம வெற்றி பெற்றிருக்கலாமே அப்படிங்கிற நிலைமையில தான் இதை எவன்கிட்ட சொல்கிறது, இந்த கருத்தை எவன் எடுத்துகிட்டு போவான் அப்படின்னு தெரியல. அதனால பொதுவாக நம்ம சொல்லி வைப்போம், கேட்குறவங்க கேட்டு மாற்றத்துக்கான வேலையை செய்யுங்க. இல்லாட்டினா இந்த தற்கொலைகளினுடைய ஆட்சி அதிகாரத்தில் சிக்கி நாசமாக போங்க. நன்றி, வணக்கம்.